ஹாய், வெல்கம் டு மதுரை பக்ஷி. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாகவே வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் மைண்டில் வச்சுக்கிறது கட்டாயம் மாறுது. நான் ஏற்கனவே ஒரு விளாக் கொடுத்துருந்தேன். அன்னன்னைக்கு உள்ள ராகு காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யமகண்டம். ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள யமகண்டத்தை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கிறது. என்னன்னாக்க, விளையாட்டாய் புண்ணியம் செய்தாலும் திருவருளை ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும். இதுதான் அந்த சென்டென்ஸ். இதை நம்ம மனப்படமாக வச்சுட்டோம்னா அன்னன்னைக்கு உள்ள ராகு காலத்தை நாம் ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது, விளையாட்டாய் புண்ணியம் செய்தாலும் திருவருளை ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும். யமகண்டம் வியாழக்கிழமை காலில் 6 மணி முதல் 7:30 மணி வரை அமையும். இந்த வாக்கியத்தில் உள்ள முதல் எழுத்து வரிசைப்படி கிழமைகள் அடுத்தடுத்து வர அடுத்தடுத்த 1.5 மணி நேரம் நமக்கு யமகண்டமாக அமைகிறது. வியாழன் 6 to 7:30, புதன் 7:30 to 9, செவ்வாய் 9 to 10:30, திங்கள் 10:30 to 12, ஞாயிறு 12 to 1:30, சனி 1 to 3, வெள்ளி 3 to 4:30. இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வாக்கியத்தை அன்னன்னைக்கு உள்ள யமகண்டத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன, இனிமே ராகு காலம் யமகண்டம்லாம் பார்ப்பது சுலபம் தானே மக்களே. தேங்க்யூ.